ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்போ இருக்கீங்க? இன்னைக்கு ஃப்ரைடே, ப்ரேயர் இருக்குது, தொழுகெல்லாம் போகணும். இன்னும் குளிக்கிற கிளம்பல. காலையிலேயே 5:30 மணிக்கு தான் வந்து படுக்க வந்தேன். அதுக்குள்ளே திருப்பி ஒரு 2 மணி நேரத்தில் ஃபோன் அடித்து பஹ்ரைன் போகணும் அப்படி சொல்லிட்டு என் ஓனர் கூப்பிட்டுட்டாரு. அதனால் ஏர்போர்ட்டில் போய் அவங்கள போய் ட்ராப் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ரூமுக்கு திரும்பி போயிட்டுருக்கிறதுக்கு ஃபோன் அடித்து என்னத்தை மறந்துட்டாங்கன்னு தெரில, சீக்கிரம் ஏர்போர்ட்டுக்கு திருப்பி வா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் யூட்டன் எங்கேருந்து தேடி கண்டுபிடிச்சி திரும்பி ரிட்டர்ன் ஆகி போயிட்டுருக்கிறேன். ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கிறேன். அவங்கள போய் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. இன்றைக்கி நைட்டு வேறு நான் தம்மாமுக்கு கிளம்பணும். கார் எடுத்துக்கிட்டு நான் தனியாக போகணும். வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கண்டினியூ பண்ணலாம். ஏர்போர்ட் வந்துட்டு என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். இதுதான் கிங் காலித் ஏர்போர்ட்டு, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, பெருசாக தான் இது. ஏர்போர்ட்டுக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். ரிட்டர்னு இவ்வளோ தூரம் போயிட்டு இங்கே வந்துட்டு திருப்பி ஃபோன் அடிக்கிறேன். நான் வாசலில் வந்துட்டேன், நிற்கிறேன், டெர்மினல் 3 தான் நிற்கிறேன் அப்படிங்கிறேன். இல்லை முடிஞ்சே, நீ போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. என்னத்த சொல்கிறதுனே தெரில. வேலை மணக்கிட்டு இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி ரிட்டர்ன் வந்தால் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இவங்க பண்ணுற ஆளுங்கள் பெருசாக இருக்குது, தாங்கவே முடியல. இது ஒன்றும் ஃபோனாக தான் அடித்து சொல்லலாம்ல. ஃபோன் அடித்து சொல்லியிருந்தால் நான் பாட்டுக்கு போயிருப்பேன். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி வந்தால் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எல்லாம் சரியாயிடுச்சு, நீ போ அப்படிங்கிறாங்க. என்ன சரியாயிடுச்சு, என்ன ஒன்றுமே புரியல. இப்படி தான் பண்ணுவாங்க சில டைமு. காலங்காத்தாலேயே கடுப்பு ஏற்றிட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அடிக்கடி. நம்ம எதுவும் பேசவும் முடிய மாட்டேங்குது. வாய மூடிக்கிட்டு தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. எது சொல்கிறாங்களோ அதை தலையாட்டிட்டு போக வேண்டியதாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்படியும் ஆள் இருக்காங்க பார்த்துங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக கண்டினியூ பண்ணுறேன். காலையிலே யார் முகத்தில் முழிச்சேன்னு தெரிலங்க. சிம்மு நடிச்ச இந்த மாநாடு படம் மாதிரி லூப்பு மோடில் ஏர்போர்ட்டுக்கும் இதுக்கும் வீட்டுக்கும் திரும்ப இதோட 3வது ரவுண்டுங்க. பாருங்க, திருப்பி ஏர்போர்ட்டுக்கு இதுக்கும் 3வது ரவுண்டு திரும்ப வந்துக்கிட்டே இருக்கிறேன். ஃபோன் அடித்து திருப்பி போக சொல்லிடுவாங்க. திருப்பி ஃபோன் அடித்து கூப்பிட்டு எங்கே இருக்கா, அங்கேருந்து அப்படி திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என் ஓனர் கூப்பிட்றாப்புல. என்னடா இது, ஒன்றுமே புரியல. திரும்ப வீட்டுக்கு போகிறது, ரூமுக்கு வர்றதுன்னு திரும்பி ரிட்டர்ன் ஏர்போர்ட்டுக்கு வர்றது, வந்துட்டு போன்னு சொல்லிட்டு இப்போ இதோட 3வது ரவுண்டு சொல்லு. காலையிலே கடுப்பு எடுத்துறாங்க. இழுத்து இருக்குது, பொம்மையை இழுக்கிற மாதிரி போட்டு இழுத்து அங்கே வா இங்கே வாங்குற மாதிரி அழுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப கொடுமையாக இருக்குது. என்ன சொல்லவும் என்ன பண்ணுறதுனே தெரில. காலங்காலத்தில் கடுப்பு ஏற்றுறாங்க. இப்படிதான் இருக்குது தலையெழுத்து. என்ன பண்ணுறதுனே சொல்கிறது தெரில. எரிச்சலாகுது. ஹலோ கைஸ், காலையில் ஒரு செகண்டில் என்ன நடந்ததுன்னே தெரியல. அவ்வளோ சுச்சுவேஷனு மாறிடுச்சு. எதிர்பாராதது நடக்குதுன்னு சொல்லுவோம் மாதிரி எதிர்பாராததான் நடந்துச்சு. திடீர்னு ஏர்போர்ட்டுக்கு திரும்ப ஃபோன் அடித்து கூப்பிட்டு போயிட்டு மாறி போயிட்டு வந்துட்டு இருந்தேன். கடைசியில் ஒரே வழியாக ஃப்ளைட்டில் போகாமல் டைரெக்டாக கார்லையே பஹ்ரைனுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி இப்போ பஹ்ரைனில் தான் இருக்கிறேன். பாருங்கள், பஹ்ரைன் வந்தாச்சு. இப்போ பஹ்ரைன்லேருந்து அவங்கள இறக்கி விட்டுட்டு ஹோட்டல்லேருந்து திருப்பி ரிட்டர்னு சவுதிக்கு போகிறேன். திருப்பி நாளைக்கு ரிட்டர்ன் வரணும். இப்படி நடக்கும்னு நானே நினச்சி பார்க்கல. ரியாத்லேருந்து தம்மாம் டு பஹ்ரைன் ஒரு பெரிய ட்ராவலிங்கே நடந்துருச்சு. செம்ம டயர்டான ஒரு டயர்டு வேறு. ஏதோ ஃபஸ்ட் டைம் பஹ்ரைனுக்கும் ஃபஸ்ட் டைம் வரேன். ஊர் ஆனால் சூப்பராக இருக்குது. ஒரு கடலுக்கு நடுவில் ஒரு ட்ராவலிங் பண்ணிட்டு வந்தது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் நல்லாவே இருந்துச்சு. இங்கே உள்ள பில்டிங்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. வாங்க கண்டினியூ பண்ணலாம். இங்கே உள்ள பில்டிங்கு வியூ எல்லாமே சூப்பராகவே இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஆக்சுவலாக நல்லாவே இருக்குது. இங்கே ஒரு சுற்றியுமே கடலுக்கு நடுவில் தான் இந்த பில்டிங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க போல். ஊரே வித்தியாசமாக இருக்குது, பார்க்கவும் நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் வரேன், அது ஒரு எக்ஸைட்டாகவும் இருக்குது. இந்த பில்டிங்கு இங்கே கூட வியூஸ்லாம் சூப்பராகவே இருக்குது. எஸ்டிசி சிம்மு இங்கேயும் இருக்குதுங்க. இது இருக்குது பாருங்கள். சவுதியில் உள்ள எஸ்டிசி சிம்மு இந்த ஊர்லேயும் இருக்குது போல். இங்கேயும் ஒர்க் ஆகுது. இது மாலு, இது வந்து சென்டர் பாயிண்ட்டாக. இங்கே உள்ள சென்டர் பாயிண்ட்டுங்கிற ஒரு மாலு பஹ்ரைனில்.
லூலு மால் இந்த இருக்குது பாருங்கள், லூலு மால், டானா மால் எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ நம்ம திருப்பி தம்மாமுக்கு போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக திருப்பி ரிட்டன் நாளைக்கு வரணும், பிக்கப் பண்ண வரத்துக்கும். ஓனர்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஆக்டருக்கெலாம் இங்கே ஏதோ ஒரு ஈவெண்ட் இருக்குது போல். ஸோ அதனால தான் எல்லோரும் வந்திருக்காங்க. கார் வழியாக வந்தது உண்மையிலே அது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. ஆக்சுவலாக எனக்கு புதுசாக தான் இருக்குது. கார் வழியாகவே சவுதியிலேருந்து பஹ்ரைனுக்கு வந்தது எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செக் பாயிண்ட்டு பஹ்ரைன்லேருந்து சவுதிக்கு வெளியே வருது. இந்த கலர் இருக்குது, இதில் ஒரு 3 கலர் இருக்குது பாருங்கள். க்ரீன் கலரு, பர்பிள் கலரு ஆல்ரெடி ஆன்லைனில் பே பண்ணால் இந்த கேட் வழியே வர்றது. ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி இதை முடிச்சுட்டு நம்ம அதுலேருந்து வெளியாகிட்டோம். அடுத்தது இன்னொரு சேஃப்டி பார்க்கிங் என்ன பண்ணுவாங்க, காரோட லக்கேஜ் என்ன பின்னாடி ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு காரை செக் பண்ணுவாங்க. அது ஒரு செக்யூரிட்டி ஒரு செக்ஷன் இருக்குது. அடுத்தது அதை காட்டுறேன். தெரியுதுங்களா வியூவு? சுற்றி கடல், உச்சி வெயில் அடிக்குது. ஆனால் இங்கே வர்றவங்க கார் வழியாக வந்தாங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக தான் வரணும் ஆக்சுவலாக. ஏன்னா எங்கே பார்த்தாலும் கேமரா நிறையவே இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம பாதுகாப்பாக தான் வரணும், இல்லைன்னா ஃபைனு தான் விழுவோம். நான் அதை பார்த்து தான் வரேன். இது ஒரே பாலம் தாங்க, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 15 கிலோமீட்டருக்கு 10 கிலோமீட்டருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை 50 கிலோமீட்டரான்னு தெரில. இந்த பாலம் அப்படியே ஒரே லைனில் போகுது. 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பாலம் கட்டியிருக்காங்க. அப்போயே இவ்வளோ சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கடலுக்கு நடுவில் இவ்வளோ தூரத்துக்கு கல்லெல்லாம் கொட்டி சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ ஸ்டேபிளாக நிற்கிது. ஏன்னா ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரி இணைக்கிற ஒரு பிரிட்ஜு, ஒரே பிரிட்ஜு, அது இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்கன்னா உண்மையிலே பாராட்டியே ஆகணும். வியூவும் நல்லா அழகாக சூப்பராகவே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு போகிறது இதுதான் மெயினான என்ட்ரி. அங்கேருந்து வரும்போது நம்மளுக்கு பாஸ்போர்ட் காட்டிட்டு உள்ளே வரத்துக்கு உண்டான என்ட்ரி இது தான். இங்கே நிறைய ப்ராசஸ் இருந்துச்சு. ஓனரோட வந்ததுனால அவர் எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு, எப்படி போகணும் திருப்பி அப்படின்னு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாரு. இப்போ பாலம் பாருங்க ஏறுது. இதுக்கு கீழே, பாலத்துக்கு கீழே போட்லாம் போகிற மாதிரி இந்த பாலம் இப்போ மேலே ஏறப்போகுது. இதுதான் செகண்டு இமிக்ரேஷன். இங்கே தான் காட்டுறது. இங்கேருந்து இமிக்ரேஷன் முடித்தா இதோ இந்த மாதிரி ஒரு பேப்பர் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு ஒரு கவுண்டரில். அதை வாங்கிக்கிட்டு அடுத்தது இமிக்ரேஷன் செக்கப். இந்த பேப்பர் இங்கே கொடுத்தா இங்கேருந்து எக்ஸிட் ஆகலாம். இங்கேருந்து வெளியாகிட்டு அடுத்த இது என்ன பண்ணுவாங்கன்னா கார் செக் பண்ணுறது இருக்கும். காரை உள்ளே என்ன எடுத்துகிட்டு போகிறாங்களா வரலையான்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம டேரெக்டாக அதோட பஹ்ரைனை விட்டு நம்ம வெளியாகிட்டோன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, இது சவுதிக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. அந்த செக்யூரிட்டி முடிஞ்ச உடனே இது சவுதி. இந்த பாலம் எப்படி மேலே ஏறுதுன்னு பாருங்கள். சுற்றி கடல் தாங்க. அந்த பக்கம் தம்மாம் சவுதி, இந்த பக்கம் பஹ்ரைன். சுற்றியுமே கடல் கடல் கடல். இந்த பாலம் வியூவே சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ட்ராவலிங்கே நம்மளுக்கு ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்குது. ஃப்ளைட்டில் போக வேண்டியவங்க திடீர்னு கேன்சல் ப்ராப்ளம் ஆகி கார்லேயே ரியாத்லேருந்து பஹ்ரைன் வரைக்கும் வந்துட்டு இப்போ திருப்பி பஹ்ரைன்லேருந்து திருப்பி தம்மாமுக்கு இப்போ போய்கிட்டு இருக்கேன். சுற்றி கடலுங்க, கடலுக்கு நடுவில் இந்த பாலம் இருக்குது. இந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2 பக்கமும் கடல். இத்தனை கிலோமீட்டருக்கு எப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில, ஆனால் பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஒரு பிரிட்ஜ் மாதிரி பாலம் ஏறுது பாருங்க. அது கிட்ட போகிறவங்களுக்கு தெரியும். கடலுக்கு மேலே மேம்பாலம் மாதிரி வச்சுருக்குறாங்க. ஒரு வழியாக தம்மாம் ரீச் ஆகிட்டோம். தம்மாமில் உள்ள ரூமுக்கு வந்தாச்சு. அதான் இறங்கினேன். கிட்டத்தட்ட பெரிய ஜேர்னி ட்ராவலிங். காலையிலேருந்து கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு ட்ராவலிங் முடிச்சுட்டு தம்மாம் ரீச் ஆகிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த வீடியோ கண்டினியூ ஆகும். பாய்.